ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன வெறுவெறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கதிர் சக்தியையும் ஜனனியையும் வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு அவங்க அண்ணன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அராஜகம் பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஜனனி உடனே கதிரோட கழுத்து சட்டையை பிடிச்சி சுமார் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி எடுக்கிறாங்க. இதனால் கதிர் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள மொத்த பேர் திகச்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சக்தியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பா, உங்கள் அண்ணன் சம்மந்தப்பட்டதா நீ வச்சுக்கிறியாமே, எல்லாத்தையும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா தேவையில்லாமல் இதில் நீ தலையிடாத, ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா, உன் பிள்ளை என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறாங்க. அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நிறைய வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன், என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விசாலாச்சுக்கு டவுட் ஆகிடுது, ஏதோ அதெல்லாம் மறைஞ்சிருக்கு, அதனால தான் புள்ள இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுல்லடா, இந்த வீட்டை விட்டு நீ வெளியவே போகக்கூடாது, நீயும் சரி உன் பொண்டாட்டியும் சரி வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது 4 நாளைக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லவுமே ஜனனி அதை கேட்ச் பண்ணிடுறாங்க. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் இவன் 4 நாளைக்கு கரெக்டாக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறான். இதை இப்படியே விட்டு வச்சா சரி வரான்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு, எங்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார், உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, வீட்டை விட்டு வெளியேக்கின்னு போனீங்கன்னா கால் கையை உடச்சி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜனனிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீ கை காலை உடைக்கிற வரைக்கும் என்ன நாங்கள் சும்மா இருப்போம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கழுத்து சட்டையை பிடிச்சிக்கிட்டு, எவ்வளோ திமிரு இருந்தால் எங்களை நீ அடக்க பார்ப்ப, இங்கே பாரு உன்னோட பருப்பு இதுக்கு மேலே இங்கே வேகாது, மரியாதையாக இருந்தால் அவங்க எல்லாருக்குமே நல்லது, அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் போகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே குழப்பம் ஆகிடுறாங்க. என்னடா இது இப்படி இவ பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கழுத்து சட்டையை பிடிக்கவும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அவங்களுக்கு. ரொம்பவே ஷாக்கும் ஆயிடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி, என் மேலே கை வச்சிட்டலடி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பெரிய ஆள், உன் மேலே என்னை கை வைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தியா அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறாங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் நீ தண்டனை அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, போடி எவ்வளோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலெல்லாம் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே கோவத்தோடு இப்போ இருக்காங்க ஜனனி. கழுத்துலேருந்து சட்டையை எடுக்கவே இல்லை, என் கழுத்துலேயே கை வச்சுக்கிறியா, மரியாதையாக எடுன்னு எவ்வளோ சொன்னாலும் இல்லைடா, நீ இன்னைக்கு நீயே நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் ஒன்றுமே கேட்கல, என்னாடி உன் புருஷனை இந்த மாதிரி கழுத்து சட்டையை பிடிக்கிறா, போய் எதுவும் கேட்கலையா அப்படின்ற மாதிரி விசாரிச்சு சொல்ல, ஏன் நான் என்னத்துக்கு போய் தடுக்கணும், அவள் கரெக்டாக தான் பண்ணுறா, வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சொல்கிறதுக்கு இவன் யார், இவன் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறான், அதனால தான் அவள் கழுத்து சட்டையை பிடிக்கிறா, ஜனனி இன்னும் நல்லா புடி ஜனனி அப்படின்ற மாதிரி சொல்லச்சு, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கேட்க, பொண்டாட்டி அவன் தான் என்னை பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டான், அப்புறம் என்ன பொண்டாட்டியா இதுவான்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவுமே என்ன பண்ணுறது போகுதுன்னே தெரில விசாலாச்சிக்கு. விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, இதுக்கு மேலே விடவே முடியாது, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டு தான், ஆனால் லிமிட்டை தாண்டி எல்லாருமே பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதையாக இருந்தால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா என்ன நடக்கும் போகும்னு நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்படி பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையான்ற மாதிரி கேட்க, யாருக்கு மனசாட்சி இல்லை, நீங்கள் தான் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் மனசாட்சி நிறையவே இருக்குது, மனசாட்சியோடு நடந்துக்க வேண்டியது நீங்கள், நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல, என்னடா இது இப்படி இதுங்க பேசிகிட்டு இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. கதிர் ரொம்பவே அசிங்கப்பட்டு போயிட்டார். ஏன்னா இவ்வளோ பிரச்சனையை பார்த்து இப்படி நடக்கிறதுனால இவ்வளோ நாளாக இதுக்கு மேலே பொறுமையாக இருந்துட்டோம், இதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் நான் பொறுமையாக இருக்கிற மாதிரி இல்லை, எங்கே தப்பு நடந்தாலும் சரி தட்டி கேட்காம விட மாட்டேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக ஜனனி பேசுகிறாங்க. ஜனனி எல்லாத்தையும் பேசி, உங்கள் எல்லாருக்குமே ஆப்பு இருக்குடி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டே, இதுக்கெலாம் நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல,
போடா போடா எவ்வளோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலே வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன திமிரில் ஆடிட்டுருக்கியாடி அப்படின்ற மாதிரி நம்ம சக்தி வந்து ஜனனியை கதிர் கேட்க, யாரா திமிரில் ஆடுறது, நானா நீனா, என்ன ஒரு வாரத்துக்கு எங்களை வெளியில் விடாமல் ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணி தானே இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து மோசமாக பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டு இதுங்களை இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது. கண்டிப்பாக வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டது தான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நடக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் பிரச்சனை என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. நம்ம ஜனனி வந்து சொல்கிறாங்க, கதிரே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீ ரொம்ப அனுபவிப்ப, நீ கூடிய சீக்கிரம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அனுபவிப்பா பார்த்துடலாண்டி, எங்கள் அண்ணன் வந்து உங்கள் எல்லாருமே வந்து சும்மா விட போகிறதா இல்லை, பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்துடலாண்டா உங்கள் அண்ணனா நானா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்கள் அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவார் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு. உங்கள் அண்ணன் பட தான் போகிறாங்க. ஆனால் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பொறுத்துட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு பொறுத்துட்டு நான் இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, இதுக்கு மேலே அரியடி சதுரடி தான், பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜனனிக்கு வந்து ஏதோ வந்துட்டு சக்திக்கு வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சக்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்தியை கொலை பண்ண தான் இவனுங்க போகிறானுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுது. அதனால தான் வந்து 4 நாள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இங்கேயும் ஏதாவது வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க நினைக்கிறானுங்க. இவனுங்களை இப்படியே விடவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நாளாக இருந்தது வேறு, ஆனால் இதுக்கு மேலே இருக்க போகிறது வேறு. கண்டிப்பாக நம்ம ஜனனி எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்க தான் போகிறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஜனனியை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.